இந்த பக்கம் பார்த்தா நீங்க ப்ரௌனி வாங்க மேல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ப்ரௌனி ஆஃபர் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா ஒரே ஹோம் பேக்கிங் ப்ரௌனி வீடியோஸ் தான். சரி, அந்த ப்ரௌனியில் அப்படி என்ன இருக்குன்னு உங்களை எத்தனை பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரௌனி ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனானு யோசிச்சிங்கன்னா அதில் இருக்கிற ரெண்டு இன்க்ரீடியன்ஸை தவிர மற்ற எல்லாமே ஹெல்தி தான். மைதா அண்ட் சுகரை தான் சொல்கிறேன். அது தவிர 75% டார்க் சாக்லேட், எக்கு, ப்ரௌன் சுகர், கோகோ பவுடர் மாதிரியான ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. மீதி 25% தான் சுகரும் மைதாவும் இருக்குது. இந்த மைதாக்கு பதிலாக வீட் ஃப்ளாரோ, ராகி மாவோ, மில்லட்ஸ் ஃப்ளாரோ வச்சுட்டு சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரையை கூட ரீப்ளேஸ் பண்ணிட்டா அக்கேஷனாக இல்லை, அடிக்கடி குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நீங்களுமே சாப்பிட்லாம். டார்க் சாக்லேட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர் அதிகமாக இருக்குது. உங்கள் இம்யூன் சிஸ்டம்க்கும் அது நல்லது. டார்க் சாக்லேட் பெனிஃபிட்ஸ்னு கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. ப்ரௌனி பற்றி இவ்வளோ பேசிட்டு நம்ம ப்ரௌனி பண்ணாட்டி எப்படி? ஸோ அதுக்கு ஒரு ஸ்கொயர் டின் எடுத்து அதில் பட்டர் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு ஃபஸ்ட்டே ஒரு ஓரமாக வச்சிடுறேன். நம்ம இன்றைக்கி 250 கிராம் ப்ரௌனி பண்ண போகிறோம். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸோட ரெசிபி வீடியோவும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் எக்கை இந்த மாதிரி உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி 40 கிராம் ப்ரௌன் சுகர், 40 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியே ஹெல்த்தியாக வேணும்னா 80 கிராம் ப்ரௌன் சுகராகவே எடுத்துக்கோங்க. இதை இந்த எக் கூட சேர்த்து நல்லா சுகர் கரையிற வர மட்டும் கலந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 50 கிராம் ஹோம்மேட் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினாலும் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் அப்புறம் எக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1.5 hours முன்னாடியே வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ பட்டர் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். டார்க் சாக்லேட் நான் இதுதான் வாங்கியிருக்கிறேன். ப்ராடக்ட் டேக் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இந்த சாக்லேட்லேருந்து 75 கிராம் மட்டும் மெஷர் பண்ணி எடுத்து பட்டர் கூட சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் அப்புறம் டார்க் சாக்லேட் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹாட் வாட்டர் மேலே வச்சு உருக்கிக்கிறேன். இது உருகிட்டு இருக்கிற கேப்பில் இந்த முட்டை அப்புறம் ப்ரௌன் சுகர் மிக்சரில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர், டார்க் சாக்லேட் உருகி ஆறிடுச்சு. சூடாக சேர்க்காம ஓரளவு ஆறினதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரொம்ப நேரம் கலக்காமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் மட்டும் கலந்தால் போதும். ஃபைனலாக இது கூட 10 கிராம் கோகோ பவுடர் ப்ளஸ் மைதாக்கு பதிலாக 40 கிராம் ஆட்டா ஃப்ளார் சேர்த்து கலந்துக்க போகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் ராகி இல்லைன்னா மில்லட்ஸ் ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்தது கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி தான் தெரியும், பட் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகிறதுக்கு முன்னாடி பட்டர் பேப்பர் வச்ச ஸ்கொயர் டின்னில் சேர்த்துட்டு டேப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஒரு டூத்பிக் வச்சு ஏர் கேப் இல்லாமல் ஈவனாக கார்னர் வர ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் எடுத்த 75 கிராம் டார்க் சாக்லேட்லேயே கொஞ்சம் பெருசாக ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன், அது நிறைய சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச பாதாமை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமல் ப்ளைனாகவும் பண்ணிக்கலாம், அப்போது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓவனை நான் 10 மினிட்க்கு முன்னாடியே 180 டிகிரி டாப் பாட்டம் மோட் செலக்டர் ஆப்ஷனில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன். உடனே இந்த டின்னை உள்ளே வச்சுட்டு சேம் 180 டிகிரியில் வச்சு 25 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். 20 மினிட்ஸில் என்னோடய ஓவனில் ரெடி ஆகிட்டு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமாவே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டூத்பிக் வச்சு பார்க்குறப்போ லைட்டாக மாய்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அது நேரம் ரொம்ப ஈரமாக ஃபுல்லாக ஒட்டியே வரக்கூடாது. லைட்டாக மாய்ஸ்டாக அங்கங்கே ஒட்டி இருந்தால் ரெடின்னு அர்த்தம். ஒட்டாமலே வந்தாலும் ஓவர்டன் ஆகி கேக் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் சாக்லேட்டாக இருந்தது. இதை நான் 9 பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறப்ப ரொம்ப எடுத்து கட் பண்ணாமல் நீட்டாக மேலேருந்து மட்டும் கீழே அழுத்தி இழுத்து கட் பண்ணி விட்டுடுங்க. ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக பர்ஃபெக்டாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஒன்று சாப்பிட்டா போதும், அது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சாக்லேட்டியாக இருக்கும். மேலே கிரிங்கிள் டாப் கொஞ்சம் ஆறுனதும் நல்லா தெரியும். இப்போ சூடாக இருக்கிறப்பே ரொம்ப டெம்ட் ஆகி நாங்கள் ஒன்று சாப்பிட்டுட்டோம். மற்றது பாக்ஸில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு நான் மூடி வச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்தி டேஸ்டி ரெசிபிஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.